வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா draw the graph y equal to secant x, y equal to secant inverse x. 12th standard CBSE Board Mathematics book follow பண்ணிட்டு இருக்கோம். Chapter 2 Trigonometric function, Inverse Trigonometric function relevant calculations, problems and graphs பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம secant inverse and secant inverse, secant x and secant inverse x ஓட graph எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். So first secant x க்கு பார்க்கலாம். The graph of the function y equal to secant x னா நம்ம ஆல்ரெடி cosecant x போட்டோம். அதே மாதிரி தான். பட் அந்த ரீஜியன் இந்த கர்வ்க்குள்ள பார்த்தோம். இங்கே touch from 1. ஸோ 1ல நம்ம கர்வில் கோட் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய பவுண்டரி பார்த்தீங்கன்னா π/2 3π/2ல கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா -1க்கு நம்ம கோட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த கர்வும் அதே மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். கொசிகன் இன்வர்ஸ்னால் உங்களுடைய லிமிட் வந்து π to π இந்த ரேஞ்சில் போட்டு இன்பிட்வீனில் போட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்லேயே கோட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சீக்கன் இன்வர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மட்டும் மாற்றுங்க. ஸோ ஆக்சஸ் மாற்றினீங்கன்னா நமக்கு எல்லாமே வெர்டிக்கலாக மாறும். அந்த கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸாக இருக்குன்னா கர்வ் கோட் பண்ணிக்கோங்க. கர்வுக்கு அடுத்து 1ல் தான் நம்ம இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வரையணும். ஸோ 1 அடுத்த கர்வ்னா இங்கேயும் அதே மாதிரி தான் -1 அடுத்து திருப்பி ரீஜன் 1 பார்த்தீங்கன்னா π 2π இந்த லெவலில் போய்கிட்டே இருக்கும். 0 2π π 2π இதே மாதிரி நெகட்டிவில் வரும். அவ்வளோதான். நம்மளுடைய லைன்ஸ் எங்கே ஃபார்ம் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒவ்வொரு கிராஃபுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிராஃப்லையும் எந்த மாதிரிலாம் கோட் பண்ணுறோம் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லா கிராஃபும் சேர்ந்து ஒரே வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எழுதியாச்சு. இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னங்கிறத ஹைலைட் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் secant ஃபங்க்ஷனை பொறுத்தவரை டொமைன் பார்த்தீங்கன்னா r minus x such that x equal to 2n plus 1 π/2 n belong to z. கோடொமைன் பார்த்தீங்கன்னா r minus -1, 1. secant இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் அது வந்து secant ஃபங்க்ஷனுக்கு secant இன்வர்ஸ்னால் டொமைன் அதே தான் r minus -1, so டொமைன் டு கோடொமைன் இன்வர்ஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். கோடொமைனாக எழுதுறதுல மட்டும் எந்த வேல்யூ நம்ம ஹைலைட் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ -π/2 இதில் தான் நீங்கள் டாட் லைன் கொடுத்துருப்பீங்க. இந்த லைன் என்ன கொடுக்குறீங்களோ அதில் டாட் லைன் கொடுத்து இன்பிட்வீனில் நம்ம ஃபங்க்ஷன் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ secant inverse equal to r minus -1, 1 to 0, π minus π/2. ஸோ அந்த எந்த வேல்யூவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அதில் தான் உங்களுடைய கர்வ் பாருங்கள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். -π/2 விட்டுருங்க. அப்போ இன்பிட்வீனில் இங்கேயும் π/2 3π/2ல மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதிலலாம் மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம என்ன கிராஃப் வரைகிறோம் எப்படி வரைகிறோங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கிராஃப்லலாம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுங்கள். ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் அண்ட் ஃபங்க்ஷன் என்னங்கிறது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.